அயனுடன் மாலும் தேடி அன்புடன் காணாதின்பம் நயனமோன்றுடைய வேத நாயகன் தன்மை போற்றி உடந்தனை குன்றால் இந்த உரை மூவர் கதையை பாட அப்படி கடகரி முகத்து வேலை கணபதி காப்புதாமி வரத்தினால் லிங்கமாங்கி கோட்டு மாதனத்தாள் என்ற குமர்தனாதித்தனேல கேட்டதோர் படியினாலே கிருபையாய் வரங்கள் வாங்கி முக்காட்டில் கோட்டையிட்ட காவியம் பாடுவோமே பிச்சிக்குடியினுடைய செவ்வந்திப்பூ பிச்சு மலர் போட்டு உன்னை பேணி தொழுவோருக்கெல்லாம் அச்சங்கள் காட்டாதே அரனிடத்தில் செல்லாதே அப்படி மெச்சும் புகழ் படைத்த மெல்லி முத்தாரம்மனே ஊடே விளைந்தாலும் உள்வினைகள் செய்தாலும் அப்படி ஓடேன் ஒளியே நம்மா உன்னடியே நாங்கள் பாடும் புலவருக்கு பழிபாவம் செய்யாதே அப்படி தேடும் மரகதமே செல்வி முத்தாரம்மனே கல்லை நம்பி கயம் வளரும் கயத்தை நம்பி மீன் வளரும் மின்னல் கண்டால் மழை பொழியும் வேலை நம்பி பயிரெழும்போ பொன்னை கண்டால் பணம் பிரியும் பூவை கண்டால் வண்டுரையும் உன்னை நம்பி நாங்கள் இருந்தோம் உலகளந்த மாதாவி ஒரு முத்தே முத்தே உலகம் எல்லாம் ஆளு முத்து ஆண்ட முத்தே திருமுத்தோ இளம்பிரையோ தெய்வார்கள் போற்று முத்தி வருமுத்தே ரகுராமர் வலதுகரம் தரித்த முத்தே அப்படி தேவி முத்தார் அம்மை என்று சொன்னால் அடியனுடைய சூழ்ந்தவினை அகன்றோடி போய்விடுமே தன்னில் ஒன்றாக நின்ற மாதாவே உலகிதனில் ஒன்றாக நின்ற மாதாவே பொருள் நல்ல சுரி முத்து மாலை அம்மா இறைவனுடன் உனதுடைய பிறவிகதை பாட இறைவனுடன் உனதுடைய பிறவிகதை பாட இளையம்மா அடியனுடன் ஆவில் உரை தாயே சரஸ்வதி நல்லவளும் நீதான் எம்மனாவிலுரை சரஸ்வதி நல்லவளும் நீதான் நஞ்சுண்ட அரணோடு வாதாடி வருவாய் நஞ்சுண்டரனோடு வாதாடி வருவாய் வாதாடி வாதாடி வந்தவளும் நீதான் போடு வாக்கினிலே வந்தங்கு உதித்தவளும் நீதான் வாக்கினிலே வந்தங்கு உதிப்பவளும் நீதான் வீரமகள் கலைமகள் பொழுதும் ஆழுவதும் நீராவித்தை தந்த பொழுதும் ஆழுவதும் நீரா ஆழுவதும் நீ அல்லவோ முத்தாரே
பாடிய பிறவி கதை பாடு சீரான புகழ் முத்து மாலை மாதாவே செந்தமிழும் கவிஞானம் தந்தருள்வாய் தாயே செந்தமிழும் கவிஞானம் தந்தருள்வாய் தாயே தந்தருள்வாய் என் தாயே பைரவியும் நீதான் வழுகாமலே சென்று வட்டம் தருவாய் வழுகாமலே சென்று வட்டம் தருவாய் அழுகாத வெள்ளதிலே நாவாலிசை பாட நல்ல முத்தாரம்மன் கதை பாடலுற்றோமே முத்தாரம்மன் கதை படிக்க முத்தாரம்மன் கதை படிக்க கணனே துணை வருவாய் முத்தாரம்மன் கதை படிக்க அம்மன் கதை படிக்க முக்கண்ணனே துணை வருவாய் அம்மை முத்தார் கதை படிக்க அம்மை முத்தார் கதை படிக்க ஆதி சிவனாரி கதை குதகாய் போடு போடு நல்லா போடு இன்னும் போடு அகத்திய மாமுனிவன் ஆமாம்மா பொதிகை மாமலையில் உள்ள கங்காஜலத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி சரி அருமையாக ஒரு கெண்டிலே வைத்து தவம் செய்து கொண்டிருக்கின்றான் ஆமா அதாவது கங்காதேவியானவள் அடைபட்ட மாத்திரத்தில் சமயத்தில் உலகத்தில் மக்கள் தண்ணீர் இல்லாமல் பஞ்சத்தில் வாடி வருகின்றார்கள் சரி பஞ்சத்தில் வாடி வந்த மக்கள் அனைவரும் தெய்வாதி தேவர்களிடத்தில் சென்று முறையிட சரி பார்த்த தெய்வாதி தேவர்கள் ஆண்டவனை நாடி முறையிட ஆமா ஆண்டவன் தன்னுடைய மூத்த மகனை அழைத்து சொல்லுகின்றார் என்ன சொல்கின்ற மக்களுடைய குறையை தீர்த்துவா என்று சொல்ல வேள முகம்படைத்த விநாயக பெருமாள் காகமாக வடிவம் எடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டார்களா சரி கமண்டலத்தில் நடைபெற்ற கங்காதேவியானவள் கரை புரண்டு ஓடுகின்றாள் சரி பார்த்த முனிவர் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் கங்காதேவியானவள் எப்படி சென்றாள் என்று சொன்னால் இந்த உலகத்தை அழித்து விடுவாள் என்று சொல்லி தன்னுடைய கைக்குள்ளாகவே அடக்கி அதை 7 சமுத்திரமாகவே பாவிக்கின்றார்களா ஆமா எப்படி பாருங்கள் அது எப்படிமா தோன்றுகின்றது ஒங்கு சம்பு தீவு கப்பால் தீவு கப்பால் தீவு கப்பால் கடலாம் ஒங்கு சம்பு தீவு கப்பால் தீவு கப்பால் இரண்டாம் கடல் உவர்கடலாம் காங்கி ஜம்பு கரைதனிலே கரைதனிலே கடல் இரண்டாம் கடல் இந்த போடு கொஞ்ச தீவதிலே கடல் மோர்கடலா கொஞ்ச தீவதிலே நாலாம் கடல் தயிர்கடலா ஆடியம்மாள் பள்ளி கொள்ளும் ஐந்தாம் கடல் பார்க்கடலா அடியமாய் பள்ளி கொள்ளும் ஐந்தாம் கடல் பார்க்கடலா ஆடியதோர் மரகதத்தில் தண்ணீர் ஆறாம் கடல் சூழ்ந்திருக்கும் ஏழாம் கடல் பெருங்கடலா பெருங்கடலா 7 கடலுக்கு அப்பாலே அப்பாங்காலே மறைந்திருக்கும் இருட்டு நாடு பக்கத்திலே மறுத்து சொர்ண பூமி தோண போடு 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 ஒன்றாம் கடல்
உவர்க்கடல், இரண்டாம் கடல் கருப்பு கடல், மூன்றாம் கடல் மோர்க்கடல், நான்காம் கடல் தயிர்கடல், ஐந்தாம் கடல் பால்கடல், ஆறாம் கடல் நல்ல தண்ணீர் கடலா? ஆமா. இத்தனையும் சூழ்ந்திருக்கும் ஏழாம் கடல் பெருங்கடல். பெருங்கடலுக்கு ஒரு புறமாக சரி, ஒரு இருட்டு நாடு இருக்கின்றதா? இருட்டு நாடினுடைய பெருமை என்ன? ஆமா, இருட்டு நாடு என்று சொன்னால் சொன்னால் அதாவது அங்கு சந்திரனுடைய ஒளியானது ஊடேறாது, அடேங்கப்பா. சூரிய பகவானுடைய ஒளியானது ஊடேறாது. சரி, அதை தான் அடர்ந்தவர சோலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை காரணத்தினால் இருட்டு நாடு என்று சொல்லுகின்றார்கள். சரி, அந்த இருட்டு நாட்டின் ஒரு புறமாக ஆமா, ஒரு பர்த்த சொர்ண பூமியானது வாழ்ந்து வருகின்றதா? பர்த்த சொர்ண பூமியின் பக்கத்திலே ஒரு பளிங்கு மலையானது தோன்றுகின்றதா? ஆமா, பளிங்கு மலையின் பக்கத்திலே ஒரு ஆலாம் விருட்சகம் இருக்கின்றதா? ஆல விருச்சிகத்தின் பக்கத்திலே ஆலான் விருட்சகத்தின் அடிவாரத்தில் ஆமா, கமலம் என்று ஒரு திருச்சுனை இருக்கின்றதா? சுனையின் அருகாமையிலே ஒரு பெரிய பாம்பு புற்று வாழ்ந்து வருகின்றதா? சரி, பாம்பு புற்று, ஆமாமா, கரையான் புற்று, ஆமாமா, கரையான் புற்று இருக்கிறது. சரி. கரையான் புற்றுன்னு சொன்னா உள்ள என்ன இருக்கும்? கரையான் புற்றுக்குள்ள என்னமா இருக்கும்? கரையான் இருக்கும். இல்லை, கரையான் புற்றுக்குள்ளே பாம்பு வசித்து வருகிறது. ஆமாமா, அது எப்படிமா சாக்திக்காவும்? அதாவது அந்த கரையா இருக்கு இல்லையா, ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மண் எடுத்து அழகா ஒரு கூடு கட்டும். சரி, அதுதான் புற்று. ஆமா, அதற்குள்ளே போய் வாழ்ந்து கொள்ளும். பாம்பு என்ன செய்யும்? கரையானை சாப்பிடுறதுக்காக புத்துக்குள்ள போகும். அப்ப கரையான் உள்ள இருந்தா தானே சாப்பிட முடியும். ஆமா, உள்ளதான் இருக்கும் கரையான். அப்ப நீங்க கரையானையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, அதுக்கு குடியிருக்க இடமும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. சரி, சரி. இதைத்தான் பாம்பு புற்று என்று சொல்லுகின்றோம். ஆமாய்யா. அப்படிதானே? ஆமா. இப்படி அங்கே என்ன பாம்பு வசித்து வந்தது தெரியுமா? என்னப்பா? ஆணி பொன் பாம்பு வசித்து வருகிறது. சரி, ஆணி பொன் பாம்பு சரி அமிர்த கர்ப்ப கலசத்தை ஈன்று வைத்து விட்டு செல்கிறது. அமிர்த கர்ப்ப கலசம் என்று சொன்னால் இன்னும் பொருள்படுகின்றது முட்டை. சரி, அந்த அமிர்த கர்ப்ப கலசத்தை யார் வந்து கண்டார் பாருங்கள். யார் கண்ணே? அந்த அமிர்த கலசம் தன்னை ஆதிமுனி வந்து கண்டார். தமது திருவருளாலை தான் எடுத்து ஏது சொல்வார். நஞ்சிருக்கும் பாம்பு என்றே நல்ல அமிர்த கலசம் ஏந்தி நஞ்சிருக்கும் பாம்பு நல்ல அமிர்த கலசம் செஞ்சல் வெள்ளர் முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது. அஞ்சல் என்ற மந்திரத்தை ஆதிமுனி உருவேற்ற பிஞ்சுமதி தன்னை போலே இறந்தாரி கன்னியர்கள் போடு அசத்து. அந்த அமிர்த கர்ப்ப கலசத்தை ஆதிமுனி வந்து காண்கின்றார். நஞ்சிருக்கும் பாம்பு என்ற நல்ல அமிர்த கலசம் அல்லவா? செஞ்சல் வளர் முனிவருக்கும் தெய்வருக்கும் ஆகாது என்று சொல்லி ஐந்தெழுத்து மந்திரத்தை ஆதிமுனி உருவேற்ற அந்த அமிர்த கர்ப்ப கலசத்திலே 7 அரக்கிமார்கள் வந்து பிறக்கின்றார்களா? சரி, 7. ஆமாமா, அடேங்கப்பா. ஆமாமா, அரைக்கு பெண்கள். முனிவர் நினைக்கின்றார், பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு என்ன வேலை? அதானே. அதுல இவர்கள் சாதாரணப்பட்டவர்களா? இல்லை, அரக்கியர்கள். அரக்கி பெண்கள் அல்லவா? ஆமா. இவங்களை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. சரி, இனி இந்த இடத்தில் நாமல் இருக்கக்கூடாது என்று முனிவரானவர் அங்கிருந்து மறைந்தார். சரி, அதிலே 4 பெண்கள். அந்த 7 பெண்களும் யார் என்று பார்த்தால் யார் கண்ணே? நீலி நீலி என்றொரு என்றொரு நீலி நீலி என்றொரு நீலகண்டி என்றொரு நீலகண்டி என்றொரு நீலி நீலி என்றொரு நீலி நீலி என்றொரு என்றொரு நீலகண்டி என்றொரு காளி காளி என்றொரு போடு கலாஸ்ரீ என்றொரு அசத்து வள்ளி என்றோ செல்வி என்றோ வள்ளி என்றோ செல்வி என்றோ மங்கையர்கள் தான் பிறந்த
கன்னி பெண்களுடைய பெயர் எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? நீலி, நீலகன், காளி, காலாஸ்திரி, வள்ளி, செல்வி, மங்கை, மடந்தை, இப்படி 7 பெண்கள் பிறக்கின்றார்கள். ஆமா. பெயர் நாமம் கொடுத்தவுடனே முனிவர் மறைகின்றார். சரி. அந்த 7 பெண்களும் 2 கூட்டமாக பிரிந்து செல்கின்றார்கள். எப்படி? அதிலே 4 பேர்கள் இந்த உலகத்து ஆசை வர தந்திர மார்க்கமாகவே மறைந்து விடுகின்றார்கள். சரி அக்கா. 3 பேர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்கள்? அக்கா, என்ன? அதாவது இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம், வளர்ந்து விட்டோம். ஆமா. எனக்கு ஒரு ஆசையானது இருக்கின்றது. என்ன ஆசை? என்ன ஆசை என்று சொன்னால், சொன்னால் இந்த உலகத்தில் ஆடவர்கள் துணையின்றி சரி குழந்தை ஈண்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆசை இருக்கின்றது. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. வாய மூடு. நம்ம கூட்டத்துல இருந்து பேசக்கூடிய பேச்சாடி நீ. ஆடவர் துணை இல்லாம புள்ள வேணுமா இவளுக்கு? அறிவு கட்டவளை. உனக்கு ஏதாவது ஆசை? ஆசையை பாரு, உனக்கு ஆசையை சொல்லுடி. எனக்கா கணவன் இல்லாமல் கை குழந்தை வேண்டும். நீ அவ கூட சேர்ந்து இப்படி ஆயிட்ட பத்தியா? ஆமா. இப்படி ஒரு ஆசையை வச்சிருக்க. எடி எடி ஒரு மனுஷி அடி நீ எல்லாம். எங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கிற இடத்துல உனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அடி. ஆமா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா அடி? எனக்கு தானே. புருஷன் வேண்டாம், சரி, புத்திரன் வேண்டும். அதுல கயிறு ஏதாவது இருக்குன்னு எடுத்து பக்கத்துல வச்சுக்கடி. எதுக்கு? ஏன்னா எங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அதே ஆசை தான் உனக்கு இருக்கு. அப்படியா? ஆமாடி. எடி எடி வார்த்தைகள் தான், வேறு எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றுதான். அப்படியா? ஆமா. அப்ப 3 பேருக்கு ஒரே ஆசை தானா? கண்டிப்பாக எடி. சரி, நல்ல ஆசை. இந்த உலகத்தில் ஆடவர்கள் இருந்தும் குழந்தை செல்வமானது இல்லாமல் அநேக பேர் இருக்கின்றார்கள். ஆமா. ஆடவர்கள் இல்லாமல் குழந்தைக்கு வரமருள வேண்டும் என்று சொன்னால் அது சிவனல்லாது வேறு எவராலையும் முடியாதல்லவா? உனக்கு எப்படி தெரியும்? அது இந்த உலகம் அறிந்த உண்மைதானப்பா. அப்ப என்ன செய்யணும்? அதாவது அவரை நோக்கி கடும் தவம் புரிய வேண்டும். சரி. தவமா? ஆமாப்பா. தவம் இருக்கனாலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆமா. இருந்தால் நமக்கு இப்பொழுது குழந்தை வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அதற்காகவா தவம் செய்யலாம். சரி. அப்படி என்று ஈஸ்வரனாரை நினைத்து இந்த பெண்மணிகள் தவம் செய்கின்றார்கள். சரி. இவர்களுடைய தவநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி எப்படி கண்ணே? காற்றடித்து மணல் பரப்பி மணல் பரப்பி மணல் பரப்பி கரையான் புற்று எழும்பிடுமா எழும்பிடுமா. காற்றடித்து மணல் பரப்பி மணல் பரப்பி மணல் பரப்பி அங்கே கரையம்புற்றி எழுந்திடுமா எழும்பிடுமா. ஏற்றமுள்ள செவிக்குறத்தில் எறும்புகள் மொய்குடி இறக்கும். மூக்கோடு முளைத்த புல்லு முதுசெவியில் கொடி வீச. துண்டமர கட்டி என்று கட்டி என்று கட்டையந்தி போடு 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 போடு. அசத்து அசத்து அசத்து. காற்றடித்து மணல் பரப்பி ஆமா கரையான் புற்றி எழும்பி நிற்கிறதாம். ஏற்றமுள்ள செவிக்குரத்தில் எறும்புகள் சென்று முட்டையிட்டு கூடு கட்டி வாழ்ந்து வருகின்றது. ஆமா. மூக்கோடு முளைத்த புல்லு முதிசவிகளை கொடி வீசுகிறது. சரி. கால்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் சென்று பூச்சொரிய. தலைமாட்டில் முளைத்த மரம் கால்மாட்டிலே பூச்சொரிய. ஆமா. தூண்டமர கட்டை என்று சொல்லி சொரிராகு என்றுதான் அங்க இருக்கக்கூடிய புல்லுக்கடிவார்கள். ஆமா. ஆமாமா. புலிக்கடுவாய்கள். ஆமாமா. இப்படி சரி. பெண்களுடைய தவநிலை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. சரி. ஆனால் சிவனார் பார்க்கின்றார். ஆமா. என்றும் கேட்காமல் எடுத்து மொழி பேசாமல் மௌனம் சாதித்தபடி அமர்ந்திருக்கின்றார். ஆமா, அம்மையுமே பார்வதியானவள் நினைக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றாள்? பெண்ணின் குணம் பெண்ணுக்குத்தானே தெரியும். கண்டிப்பாக. அப்படியானால் இந்த குழந்தைகளை ஆமா, அதாவது நாம வரம் கொடுக்க வேண்டுமானால் பகவான் விட மாட்டார். சரி. அவரிடத்துல சொல்லி பாப்பா, அவர் ஏதோ கண்டு காணாத முதல்ல இருக்கிறாரே. ஆமா. பகவானே, ஆண்டவா, 3 பெண்மணிகள் காட்டிலே அரிய பெரும் தவம் செய்கின்றார்களே. ஆமாமா. ஏனென்றும் கேட்காமல் ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? பார்வதி, என்ன மௌனமாக இருக்க காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி தவம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சொன்னால் ஆடவர்கள் துணை இல்லாமல் குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொல்லி
தவம் இருக்கின்றார்கள். சரி. அதை ஆதிசிவனால் ஒருபோதும் கொடுக்க முடியாது. ஆமா. ஏன் முடியாது? எப்பா இந்த உலகத்தில் நடைமுறை உனக்கு தெரியவில்லையா? தெரியாது சுவாமி. அவர்களுக்கு நான் குழந்தைக்கு வரத்தை கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மற்றவர்களும் கேட்பார்கள் அல்லவா? ஆமா. ஆகியால் என்னால் இயலாது. அப்படியும் அவர்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சார்புடைய உயர்ந்த மலையிலே சக்தி மாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கின்றார். சரி. அந்நபரை கோரி தவம் இருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சந்தான பாக்கியம் வருவா. நீ சென்று உரைத்து வா. ஓஹோ. ஆமாமா. சக்தி முனிவர் வர வேண்டும். கண்டிப்பாக. இதை நான் சென்று சொல்ல வேண்டும். ஆமையா. பகவானே, இப்பொழுதே சென்று பெண்களுக்கு எடுத்து உரைத்து வருகிறேன். ஆகட்டும் அம்மா. அம்மையுமே பார்வதியானவள் பெண்கள் முன்னே வருகிறாள். ஆமா. அறிந்தவ பெண்மணிகளே, பெண்மணிகளே, என்ன நிறுத்துங்கள் அம்மா. அதாவது எங்களுடைய தவத்தை கலைக்க வந்த தங்கள் யார்? நாங்களோ கரைக்கின்ற சிவபெருமானை கோரியலவ தவம் இருந்தோ. ஆமா. தங்கள் வருவதற்கான காரணம் என்ன? என்னை கண்டால் உங்களுக்கு யார் என்று தெரியவில்லையா? யார் என்று தெரியவில்லை. கொஞ்சம் கூட தெரியவில்லையா? கொஞ்சமும் தெரியவில்லை அம்மா. நான் தான் பார்வதி வந்திருக்கேன். எங்கப்பா? பகவானுடைய மனைவி பார்வதி. பகவானை நோக்கி தவம் செய்தோம். தாங்கள் வருவதற்கான காரணம் என்ன? பகவான் தான் வர மாதிரி இருந்துச்சு. அவருக்கு வரம் கொடுக்க முடியாதா உங்களுக்கு? சரி. அதனால என்ன அனுப்பி விட்டாரு. அப்படி என்று சொன்னால் தங்களா எங்களுக்கு வரம் தர போகின்றீர்கள்? நான் வரம் தர வந்தேன் என்று நினைத்தீர்களா? அப்படி என்று சொன்னால் ஒருபோதும் நடக்காது. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு குழந்தைக்கு வரம் தர வேணுமானால் அதற்கும் ஒருவர் இருக்கின்றார். யாரம்மா? சார்புடைய உயர்ந்த மலையிலே வாழ்ந்து வருகிறார் சக்தி முனிவர். சரி. அந்த சக்தி முனிவர் நினைத்து அருப்பெரும் தவம் செய்தால் சந்ததி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகட்டும் என்று சொல்லி அம்மை உம்மை பார்வதியானவள் அப்படி அந்த இடத்தை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். ஆமா. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் என்று சொன்னால் அம்மை உம்மை பார்வதியை மனதில் எண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகாய மார்க்கமாகவே வரும் என்று சொல்லி அம்மை உம்மை பார்வதியானவள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆமா. பார்த்த 3 பெண்களும் சக்தி மாமனை விரகிக்க வேண்டி தவம் இருக்கின்றார்கள். சரி. இவளுடைய தவமானது எப்படி இருக்கின்றது பார்த்தால் சக்தி முனி வருவதற்கு இருந்தார் 3 பெண்கள் இல்லா. சக்தி முனி வருவதற்கு தவம் இருந்தால் 3 பெண்கள் எல்லாம் தவமே புரிந்திடவே முனியவர் தானறிந்தார். போடே. சிவனீவில் தட்டாமல் விடும் தவம் பார்ப்பதற்கு அவகனமாய் தவ சுபண்ணி கண்ணி மாரிடத்தில் வந்தார். முனிவர் வருகைக்காக இந்த பெண்கள் எல்லாம் அரும்பெரும் தவம் இருக்கின்றார்கள். சரி. இவர்களுடைய தவத்தை அறிந்தார் சக்தி முனிவர். அதாவது இது சிவனுடைய ஏவல் என்று எண்ணி இந்த அருந்தவ பெண் மணிகளுடைய முன்பிலே தோன்றுகின்றார்கள்.
அறிந்தவ பெண்மணிகளே, சுவாமி, தங்களுடைய தவத்தை கலைத்து விட்டு என்னை பாருங்கள். யாம் தான் சக்தி மாமணி வந்திருக்கின்றேன். சரி, அதாவது தனி மறந்து இணைத்து 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றீர்கள் அல்லவா? என்ன காரணம் கண்ணே? சுவாமி, என்னம்மா? நாங்கள் யாரை நினைத்து தவம் செய்தோம் தெரியுமா? ஆதிகரைக்கிடனாகிய சிவபெருமான் நினைத்து அரியபெரும் தவம் செய்தோம். சரி, சிவபெருமான் எங்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. ஆமா, அம்மா பார்வதி அம்மை தான் எங்களுக்கு காட்சி கொடுத்தார்கள். சரி, உங்களை நினைத்து தவம் செய்ய சொன்னார்கள். தவம் செய்தோம். சரி, இப்பொழுது எங்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டும். பாருங்கள் மக்களே, என்ன? அதாவது உங்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டுமா? ஆமா, தரும்பெரும் கானகத்தில் தவம் இருந்தமேன் காரணத்தினால் எனக்கு வயிற்று பசி முத்தை உண்டு. சரி, என்னுடைய வயிற்று பசியை தாங்கள் தீர்ப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பசியை நான் தீர்த்து வருகின்றேன். பகவானே, என்னப்பா? வயிற்று பசி தானே. ஆமா, என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க, உடனே ரெடி பண்ணிடுறோம். அமுது கறி படைத்த ஆகாரம் படைத்து தருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மனதார சாப்பிட்டு விட்டு செல்வேன். சரி சுவாமி, நாங்கள் இதோ சமைத்து வருகிறோம். சரி. ஏடி அக்கா, தங்கச்சி, உனக்கு சமைக்க தெரியுமா? நன்றாகவே தெரியும். அப்ப சக்தி முனிவருக்கு நீயே சமைச்சு கொடுத்துரு. சரி, சரியா? சரி. அப்படி என்று அந்த பெண்கள் எல்லாம் சக்தி முனிவருக்கு சரி படையல் போடுகின்றார்கள். வயிறார சாப்பிடுறாரு. திரையை வளைந்து கட்டி படையலை சாப்பிட்ட சக்தி மாமுனி, வயிறார சாப்பிட்ட சக்தி மாமுனி வடக்கு முகமாக இருந்து ஒரு மாபெரும் யாகமானது நடத்தி வருகின்றார்கள். சரி, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்று சொல்வார்கள். நாம என்ன இப்ப என்ன சாப்பிட்டு வந்தோம்? பிரியாணி சாப்பிட்டோமா? ஆமாப்பா. நமக்கு ஒரு மாதிரி தூக்க கண்ணு கட்டுதா? அதாவது காசு வாங்கக்கூடியவர்களுக்கு கண்ணை கட்டாது. ஓஹோ. சும்மா இருந்து பைசா வாங்கக்கூடியவர்களுக்கு கண்ணு கண்டிப்பா கட்டும். அப்படியா? ஆமாப்பா. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டவரன் ஒரு மயக்கம் வருது இல்லையா? ஆமா, கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம்மா. ஆனா சக்தி முனிவர் அப்படியா? இல்லை, வடக்கு பார்த்து அமர்ந்தார். ஒரு யாகமானது செய்கின்றார். யாகத்திலே 3 பரல் வந்து பிறக்கிறது. 3 பரலை எடுத்து முனிவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னமா செய்கின்றார்கள்? 3 பரலை எடுத்த அந்த சக்தி முனிவர் கத்திமார் கையில கொடுத்தார். 3 வரலையும் எடுத்தந்த சக்தி முனிவர் மிகுள்ளல் மகரந்த அரைக்கு மார்கையில் கொடுத்தார். சென்ற 10 மாதம் தான் சுமந்து பெற்றிடாமல் பெற்றிட இச்சைகள் பட்டீரும் அக்கா. மாப்பிள்ளை இல்லாத மக்களே பரலை பரலை வாங்கு வேறென்ற மங்கைமார் கையில கொடுத்தார். மாப்பிள்ளை இல்லாத மக்களை இந்த பரலை பரலை வாங்கி வீரந்த மங்கை மார்கை இதனிலே கொடுத்தார். கும்பிட்டு மூபெரும் தாய் வருஷத்தோடு வாங்கி வாங்கி ஒட்டைக்கிறேனோ குமர்தப்பு சூரிய காந்தம் ஓடி அசத்து அசத்து. இப்படி அந்த 3 பரலை எடுத்தால் பெண்களை பார்த்து சொல்லுகின்றார். என்னமா அறிந்தவ பெண்மணிகளே, என்னம்மா? இன்று நீராடினீர்களா? இல்லையம்மா. இல்லையா? நீராடி மாத்துடுத்தி சரி உங்களுக்கு என்ன என்ன பூக்கள் பிடித்திருக்கிறதோ அதுல ஒரு பூ தான் சுடணும். சரி, ஒரு பூவை சூடி இந்த பரலை சாப்பிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். ஆகட்டும் என்று சொல்லி சுனையிலே சென்று நீராடி மாற்று துயிலானது விடுத்து நீல பூவை ஒரு பெண்ணா அக்கா என்ன உனக்கு என்ன பூ பிடிச்சிருக்கு? எனக்கா? ஆமா, எனக்கு ஆதித்தன் பூ பிடிச்சிருக்கு. ஆதித்தன் பூ அப்படின்னா என்ன பூடி? சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி. ஆமா. உன் தலைக்கும்
அந்த பூவை சூடுனேன்னு சொன்னா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஆமா. சரி இருக்கட்டும். ஆமா, பூ தலையில தானே வைப்பாங்க. எடி உனக்கு என்ன பூ பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எந்த பூ பிடிச்சிருக்கு? எனக்கா? எனக்கு குமிர்த பூ என்றால் நன்றாக பிடிக்கும். இனி என்ன பூ உண்டு? குமிர்த பூ எனக்கு பிடிக்கும். நான் குமிர்த பூவை வைக்க போகின்றேன். இனி அதுல பிச்சை இருக்கக்கூடிய பூ இதுல போடுங்க, நான் அடுத்த தலையில அதான் என்ன பூ? ஆமா, இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பூ பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ஆதித்தன், குமிர்தன். உனக்கு நப்புன அந்த நீல பூ தான் உனக்கு தலைக்கு நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா. சரி, எனக்கு அப்ப நீல பூ அதுல போடுங்க. சரிதான். ஆமாப்பா. அப்படி என்று சரி 3 பேரும் பூக்களை சூடினார்கள். சரி. ஆதி கிரேக்கடனாகி சிவபெருமான் நினைத்து ஆளுக்கு ஒரு பரலை எடுத்து சாப்பிடுகின்றார்கள். சரி. சாப்பிடக்கூடிய வேளையிலே அங்கே ரிஷி கர்ப்பம் தங்காது என்பதற்கிணங்க 3 பெண்மணிகளும் ஆளுக்கு ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த குழந்தைகளை பார்க்கின்றார் முனைவர். 3 ஆண் குழந்தைகள் அல்லவா? நீலப்பூவை சூடினாலே ஒருதி. பெற்றெடுத்த குழந்தையின் பெயர் நீலன். சரி. உன்னுடைய குழந்தையின் பெயர் ஆதித்தன். அவளுடைய குழந்தையின் பெயர் குமர்தன். 3 பேரும் ஒப்பராதியாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்திக்கொண்டு இப்படியாக முனிவர் அங்கிருந்து மறைந்தார். முனிவர் போன பிறகுதான் இந்த குழந்தைகளை பாக்குறாங்க. அக்கா, என்ன முனிவர் போயிட்டாரடி? ஆமா. பிள்ளைங்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். உனக்கு என்ன குழந்தை என்று பார்த்து சொல். எனக்கா? ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா? ஆமா. உன் புத்திக்கெல்லாம் உனக்கு ஆம்பளை பிள்ளை தாண்டி பிறக்கும். என் புத்திக்கு ஆண் குழந்தை தான். உனக்கு என்ன பிள்ளடி? எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கின்றது. அப்ப உனக்கும் புத்தி சரியில்லையா? எனக்கு சுத்தமா இப்ப சரியில்லாம ஆயிரும். அப்படியா? ஆமாடி. இதனாலே வந்த இடம் அப்படி ஆயிட்டுன்னு நினைக்கேன். ஓஹோ. ஆமா. சாப்பிட்ட சாப்பாடும் சமைக்க மாட்டேங்க. சரி. ஆமாடி. அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு நாள் கூட குளிச்சுட்டேன்னு வச்சுக்க, ஒரு வாரம் வீட்டுல உறங்கலாம். ஆமா. எனக்கு இப்ப எல்லாரும் 30 கிலோ இருக்கு தலையில. ஓஹோ. என்னது? சளி. அதாவது ஆமாப்பா, எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது. சரி. ஆமா. நமக்கோ ஆடவர்களை கண்டாலே பிடிக்காது. சரி. எங்களுக்கு புத்தி சரியில்லை, உனக்கு நல்ல புத்தி, அதனாலதான் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாண்டி. என்ன செய்ய, முனிவர் நம்மளை சரியாக ஏமாற்றி விட்டார். சரி. இந்த குழந்தைகள் நமக்கு வேணுமா? கண்டிப்பாக எனக்கு வேண்டாம். எனக்கும் இந்த பிள்ளைங்க வேண்டவே வேண்டாம். ஆமாப்பா. அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி அந்த அரும்பெரும் கானகத்தில் 3 குழந்தைகளையும் போட்டுவிட்டு அரக்கிமார்கள் அந்தர மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். சரிதான். அதாவது மறைந்து விட்ட நேரத்தில் பச்சிலம் குழந்தைகள் அல்லவா, பசியால் துடிதுடித்து வாடி வருகின்றது. சரி. எப்படி வாருங்கள். நீல நல்ல தன்னட குரலோசையினாலே சிங்கமம் தான் பயனோட நெடுங்குரல் ஓசையினாலே ஏனென்ற புலிகளும் சிங்கமும் தான் பயந்தோட குமர்தன் அழுத நெடுங்குரல் ஓசையினாலே மலைகளும் கெட்டு கெட்டு என ஆட போடு போடு. அடி தந்துள்ளி எழுத சிறு குரல் ஓசை அம்மா ஓசை ஆண்ட கையில யாரு நான் திருச்சவி கேட்டா நெடுங்குரல் ஓசையினாலே நின்ற மலை மிருகம் சிங்கம் புலி கடுவாய் எல்லாம் அலறி ஓடுகிறதாம். சரி. குமர்தன் அழுத நெடுங்குரல் ஓசையினாலே ஆமா குன்று மலைகள் எல்லாம் கிடு 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 கிடுன்னு ஆடுகிறதாம். ஆதித்தன் அழுத அழுகுரல் ஓசையானது ஆண்டர் கையிலையில் அரணாருடைய திரு செவிதனிலே கேட்டதா. சரிதான். கைலாச மலையிலே பகவானுக்கு இருக்க முடியல, ஒரே சத்தம். பார்த்து பகவான் பார்வதியை பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? பின்னை பார்வதி, சுவாமி, திடீரென்று 3 குழந்தைகளுடைய அபய குரல் ஓசையானது காதை துளைக்கின்றது அல்லவா? ஆமா. இது யார்?
யார் ஈன்றெடுத்த குழந்தைகள்? எதற்காக அழுகின்றார்கள்? சுவாமி அரும்பெரும் கானகத்தில் அரைக்கிமார்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். அம்மா, இந்த குழந்தைகள் ஆண் குழந்தை என்று அறிந்து அரைக்கிமார்கள் போட்டு விட்டு சென்று விட்டார்கள். சரி, அதனாலே சுவாமி இந்த குழந்தைகளுடைய பசி அமர்த்த வேணுமானால் பச்சை குழந்தை எதுக்கு அழும்? பாலமிர்தத்துக்காக தான் அழும். ஆமா. அதனாலே நந்தியம்பெருமாளை விட்டு அந்த குழந்தைகளுடைய பசியை நாமல் அமர்த்தி வர சொல்லுவோம். அதுவும் நல்ல யோசனை தான். அப்படிதானே? ஆமா. நந்தியன் பெருமாளை அழைத்தார். சரி ஐயா நந்தியன் பெருமாளை, என்ன கானகத்திலே 3 குழந்தைகள் பசியாலே அழுது வாடுகின்றது. சரி, என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது. அந்த குழந்தைகளுடைய பசியை நீங்கள் அமர்த்தி வாருங்கள். ஆகட்டும் என்று பார்த்த நந்தியன் பெருமாள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? நாமல் சென்று அந்த குழந்தைகளின் பசி அமர்த்த முடியுமா? முடியாது, ஒருபோதும் இயலாத காரியம். ஆமா. அப்படி என்று சொல்லி தெய்வலோக பசு சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பசுவை அழைக்கின்றார்கள். ஆமா. அந்த பசுவினுடைய தன்மை என்னவென்று சொன்னார், அந்த பசுனுடைய எப்படி வருகிறது பாருங்கள். எப்படி அம்மா? வருகுதடா தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, வானுலகம் தனிலிருந்து 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 வருகுதல்லோ தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, வானுலகம் தனிலிருந்து 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 சுரபி சிந்தாமணி எனவே போடு போடு சொல்லுகின்ற தெய்வ பசு. ஒரு தனம் விட்டு ஒரு தனத்தில் ஒரு கோட்டை பால் சுரக்கும். அசத்து அசத்து உலத்துவதும் அழுகிறதோ 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 ஒரு நாளும் தீராது 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 உலகிறதும் அழுகிறதோ 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 ஒரு நாளும் தீராது தீராது தீராது. சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தேவலோகத்து பசு. ஆமாம்மா, இந்த பசுவுடைய தன்மை என்னவென்று சொன்னால் இந்த பசுவுக்கு தனமோ உண்டு. ஆமா. தனத்தில் காம்புகள் 4. சரிதான். 4 காம்புகளின் 4 கோட்டை பால் சுரக்குமா. அடேங்கப்பா. இந்த 4 கோட்டை பாலையும் இந்த 3 குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார்கள். சரி. 3 குழந்தைகள் கொடுத்த பிற்பாடு ஆமா, இந்த குழந்தைகள் பசி தீரவில்லை, உளத்திரதும் அலுவலம் ஒருபோதும் தீரவில்லை. ஆமா. பார்த்த பெரியவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்கள்? அதாவது செத்தாட்டிற்கு கண்ணு பெரிது தாய் இல்லா பிள்ளைக்கு வயிறு பெரிது என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. இந்த குழந்தைகளுடைய தாய் வந்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகள் தலைத்து வாழும். கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி தன்னுடைய ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணால் பறக்கக்கூடிய நேரத்தில் இந்த அருந்தவ பெண்மணிகள் சுனையிலே நீராடி கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டார். சரி. ஓடி வருகின்றார் இந்த முனி. ஆமா. என்ன அரும்பெரும் கானகத்தில் 3 குழந்தைகளை ஈன்றெடுத்து போட்டுவிட்டு வந்தது தாங்கள் தானே? ஆமா. பெற்றெடுத்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனை உண்டல்லவா? அதுக்கு நீங்க சொல்றதுக்கு நீங்க யாரு? இப்ப பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய வம்பு செய்கின்றீர்களே, சபித்து விடுவோம். இப்ப இந்த குழந்தையை தங்கள் வளர்க்க சம்மதிக்கவில்லை என்று சொன்ன நான் உங்களை சபித்து விடுவேன். நீங்க யாரையா? நீங்க இப்ப அந்த நந்தியமாமணி. நந்தியா நீங்க? ஆமா. ஐயோ, நீங்க கைலாச மலையில் இருக்கக்கூடியவர்ல? ஆமையா. இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த குழந்தைகளை ஆளும் பருவமாக்கி கைலாச மலையை கூட்டி வருவதற்கு கரிக்கண்ட சிவபெருமான் உத்தரவிட்டுள்ளார். நந்தி என்று சொல்வதாலே உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகின்றோம். இத பாருங்கள். என்னப்பா? எங்களுடைய கதையை சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு ஆடவர்களை கண்டாலே பிடிக்காது. ஒருவேளை தப்பித்தவரை ஆடவர்களை கண்டாலும் திருப்பாறு கடலில் சென்று தீர்த்தம் ஆடுவோம். அப்படிப்பட்ட நாங்கள் இந்த ஆண் குழந்தையை வளர்க்க முடியுமா? எங்களுடைய கற்பநிலை தவறிவிடும் அல்லவா? சரி. அதனாலே நந்தியன் பெருமாளி நாதன் மல்லை காவலனே, ஆமாம்மா, நந்தி தேவா எங்களுக்கு போடு போடு ஆதவழி ஆண்முகங்கள் அப்படி கண்டாலும் பாவம் உண்டு. செவியிலைச்சல் கேட்டாலும் செவியிலைச்சல் கேட்டாலும் தமது ஆடிடுவோம். செவியில் சொல் கேட்டாலும் செவியில் சொல் கேட்டாலும் நாங்கள் தீர்த்தமது ஆடிடுவோம். ஆடவரை கண்டாலும் ஆமம்மா போய்விடுவோம் அந்தரத்தில். போடு போடு வாழும் ஒரு ராத்திரியில் வளராது பிள்ளை என்று இல்லை இல்லை கண்ணே, நல்ல வருடம் அதை ராத்திரிய சாபமிட்டா மடமடண்டும் திடதிடன்றோ மடமடண்டும் திடதிடன்றோ வளர்ந்தாரே பாலரெல்லாம்.
நந்தியம் பெருமாளே என்னப்பா அதாவது பகல் காலமாக இருப்போம்னு சொன்னா குழந்தை நாங்க வளர்க்க மாட்டோம். இரவு காலமாக இருந்தால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அப்பொழுது குழந்தைகள் வளர்த்து விட்டு பகல் காலம் வந்தவுடனே உங்களிடத்தில் தருகிறோம். அடேங்கப்பா, பகல் காலம் வந்து விட்டது என்று சொன்னால் பறந்து விடுவோம் மந்திரத்தில் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா, அப்படிதானே? பார்த்த நந்தியன் மாமனே நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? வாழும் ஒரு ராத்திரியில் இந்த குழந்தை வளருமா? வளராதல்லவா? 2 ராத்திரியில் இந்த குழந்தை வளருமா? ஒருபோதும் வளராது. அப்படி என்று சொல்லி 7 வருட காலம் முப்புறக்கானகம் இருளாக போக கடவுது என்று சொல்லி சாபத்தை கொடுத்தாரா? ஆமா, சாபத்தை கொடுத்து சந்ததி இந்த பெண்களுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். ஆமா, பெண்களும் இந்த குழந்தைகளுக்கு பாலமிர்தம் கொடுத்து மண்டவென்று திடென்று இந்த குழந்தைகள் அப்படியே கொள்ளு என்று வளர்ந்து வருகின்றது. சரி, வருடங்கள் 7 திகைந்து விட்டது. ஆமா, பார்த்த பெண்கள் சொல்கின்றார்கள், அக்கா அக்கா உன் முகம் எனக்கு தெரியுதடி. எனக்கு தெரியுதடி. அப்படியா? ஆமா. நீ ஏண்டி இப்படி இருக்கிற? உன் முகம் ஏண்டி இப்படி இருக்கு? எனக்கு நான் இது தெரியாம காலையில குளிச்சிட்டேன்டி. மூக்கெல்லாம் எப்படி பெருசா இருக்கு? ஆமாடி. என்னாச்சடி? எடி என்னால முடியலடி. அப்படியா? ஆமா. இதோ பாரு, எங்க போனீங்க குளிக்கிறதுக்கு? ஆமா எடி, ஆமா தலையருவிக்கு போனேன்டி, தெரியாம போயிட்டோம். அப்படியா? ஆமா. சரி எடி, என்ன? அதாவது உன்னுடைய முகம் எனக்கு தெரிகின்றது, என்னுடைய முகம் உனக்கு தெரிகின்றது தானே? அதான் கேக்குறேன். அப்படி என்று சொன்னால் ஆதவன் உதயமாகி விட்டான். சரி, இனி இந்த இடத்தில் இருந்தால் நம்முடைய கற்பு நிலைகள் தவறிவிடும். கண்டிப்பாக இந்த குழந்தைகளை போட்டுவிட்டு சென்று விடலாமா? அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி அரும்பெரும் கானகத்தில் இந்த குழந்தைகளை போட்டுவிட்டு அந்தர்மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். ஆமா, பெண்கள் சென்ற பிரகாரம் ஆமாமா, அதாவது நந்தியம் பெருமாள் வருகிறார். என்ன சொல்லுகின்றார்கள்? தாய்மார்கள் சென்று விட்டார்கள் என்று சொல்லி இந்த குழந்தைகள் அனாதையாக நம்ம போட்டுவிட்டு சென்று விடக் கூடாதல்லவா? கண்டிப்பாக. அப்படி என்று அழைக்கிற அணிலா, குமர்தா, என்ன ஆதித்தா, சுவாமி கைலாசம் போக இருக்கிறேன். சுவாமி, என்ன கைலாசம் போவதற்கும் தங்கள் எங்களுக்கு யார்? நான் உங்களுக்கு குருதேவர். அப்படி என்று சொன்னால் இன்று முதல் நீங்கள் எங்களுடைய குருதேவர் என்று சொல்லுகின்றீர்கள். அப்பா என்று அழைத்தாலும் சரிதான், குருதேவர் என்று அழைத்தாலும் சரிதான். சரி, எப்படி அழைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இன்று முதல் குருதேவர் என்று அழைக்கின்றோம். அப்படியா? ஆமா. சரி, அப்படியானால் நான் கைலாசம் போகிறேன். சரி, சின்னஞ்சிறு பிள்ளைங்க உங்களை தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. என்னோடு கைலாசம் மலை வருகின்றீர்களா? கண்டிப்பாக. அப்படி என்று சரி 3 பாலர்களையும் கைலாச மாமலையில் அழைத்து வருகிறார். சரி, அழைத்து வரக்கூடிய நேரத்திலே அங்கே உள்ள தேவாதேவர்கள் எல்லாம் இந்த குழந்தைகளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றார்கள்? கருகூட ஒட்டாங்கான் கருவறுப்பான் முப்புராதி, கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் முப்புராதி, கருகூட ஒட்டாங்கான் உலகமெல்லாம் தான் ஆழ்வாள், குதுவனே எங்கள் முன்னே எங்கள் முன்னே எங்கள் முன்னே எங்கள் முன்னே கொண்டு வந்தாய் நந்தி தேவா, குதுவனை எங்கள் முன்னே எங்கள் முன்னே கொண்டு வந்தீர் நந்தி தேவா, அந்த மத்து சனிலமோ ஆகாது தேவாருக்கு, பிள்ளைகளின் தலையை திரைக்கு கொள்ளாமல் போடு 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 பண்டவினை ஓகெடுவாய் ஓகெடுவாய், பாம்புக்கு பால் வார்த்தீரே, அசத்து அசத்து. தேவர்கள் சொல்லுகின்றார்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? அண்ணா, நந்தியம் பெருமாளுக்கு புத்தி கெட்டு விட்டதா? கண்டிப்பாக. அறிவே இல்ல நினைக்கிறேன் இவருக்கு. ஆமாடா. போய் அந்த அறைக்கு பெற்ற குழந்தைகளை கைலாசம் அழைத்து வருகின்றார்களே தம்பி, இந்த 3 குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்டவர்களாடா? கருகூட ஒட்டான்கான் கருவறுப்பான் முப்பராதி, ஒரு கூட ஒட்டான்கான் உருவளிப்பான் முப்பராதி, அட்டமத்து சனியிலே பிறந்த குழந்தைகளை தலையை திருகி போட்டு கொல்லாமல் நம் உயிரை எடுப்பதற்கு கைலாசம் அழைத்து வருகின்றாரே தம்பி. என்ன? முன்னொரு சமயத்தில் அரக்கன் வல்லரக்கன் என்று ஒருவன் அழைத்து வந்தார்கள் அல்லவா? ஆமா. நாமல் அனைவரும் இந்த கைலாசமலை விட்டு ஓடிவிட்டோம். சரி, பகவான் உள்பட. ஆனால் இப்போது 3 பாலர்களும் தம்பி, என்ன விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. இந்த குழந்தைகளுக்கு இப்போது எத்தனை வயது இருக்கும்? 7 வயசாகுது. 7 வயதுல இவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உருட்டுறாங்க கண்ண. ஒரு 17, 18, 19 வயது வரக்கூடிய நேரத்தில் இவ என்ன வரத்து வருவான்? அப்ப 7 வயசுல கண்ணை உருட்ட கூடாதா? டேய் தம்பி, என்ன? அதாவது கண்டிப்பாக இந்த குழந்தைகளை கைலாசமலைக்குள் விடக்கூடாது. என்ன செய்யலாம்? யார் அங்கே?
உடனடியாக கைலாசமலை கோட்டை 4ஐயும் நச்சென்று இழுத்தடைங்கள். ஆமாப்பா ஆகட்டும் என்று சொல்லி வாசலடை பட்ட போது சரி வாசலடை பட்ட போது பட்ட போது முப்புராதி ஏது சொல்வான் வாசலடை பட்ட போது முப்புராதி ஏது சொல்வான் சாமல் நந்தி தேவர் குட்டி சென்றார் அக்காட்டில் போடு 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 தாயில்லாமல் இருந்தோமே தகப்பனை போல் வளர்த்தே நாங்கள் தாயில்லாமல் இருந்தோமே தகப்பனை போல் வளர்த்தி ஒருவன் இல்லை என்றால் இல்லை என்றால் நீலன் என்ற பெயரும் இல்லை போடு 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 இப்படி வாசலடை பட்ட போது முப்பராதிக்கு முகமெல்லாம் அப்படியே வாடி போயிட்டு 7 வயது குழந்தைகளாக இருந்தாலும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அதுங்களுக்கு அவங்க பேசுனது புரியும் இல்லையா? அண்ணா தேவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தம்பி என்ன சொன்னார்? அட்டமற்ற சனி திசையில் பிறந்தார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? சண்டாள பிள்ளைகளை அரும்பெரும் கானகத்தில் தலையை திருவி போடாமல் கைலாசமலைக்கு கூட்டி வந்து விட்டார் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த ஒரு வார்த்தையும் தான் அண்ணா எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. தம்பி தீயினால் சுட்ட பொன்னுள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு என்று சொல்வார்கள் அல்லவா? எப்பொழுதும் நாம சிறு குழந்தைகளாக இருக்க மாட்டோம் அல்லவா? தம்பி என்ன அதாவது ஒரு அடி அடித்திருந்தால் அந்த நேரத்தில் மறைந்து விடும். கண்டிப்பாக இவர்கள் சொன்ன வாக்கானது அதாவது மார்பதிலே அதாவது வேல் வாய்ந்த போல் இருக்கின்றது. சரி நாம் சிறு குழந்தைகள் என்று தானே பேசினார்கள். நாம் எப்பொழுதும் சிறு குழந்தைகளாக இருப்போமா? ஒருபோதும் இருக்க மாட்டோம் அல்லவா? இப்பொழுதே உன்னுடைய மனதிலே பதித்துக்கொள். எப்படி தம்பி தேவர்கள் நமக்கு பகையாளி என்று என்றும் பகையாளிதான் நந்தியம் பெருமாள் நினைக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்கள்? பிள்ளைங்களே நீங்க என்னுடைய பிள்ளைங்களா? நீங்க என்ன என்னலாமோ பேசுறீங்க. சின்ன குழந்தைகளே இப்பவே நஞ்சை விதைக்கலாமா? என்ன பச்சை மரத்தில் அடித்த ஆணி அடித்ததுதான். சரி இனிமேல் நீங்க இருக்கண்டா. பச்சிலம் குழந்தையுடைய மனதில் பதித்ததுதான். தம்பி அண்ணா அரனவும் சிவனவும் 1000 பேர் வந்தாலும் சரி அவ்விடம் நாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விவரத்தை இந்த தேவர்களுக்கு நாமல் காண்பித்து கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க என்னோட வர்றீங்களா வரலையா? கண்டிப்பாக இனி இந்த இடம் நமக்கு வேண்டாம் வாருங்கள் என்று ஆகட்டும் என்று சொல்லி முப்பர கானகத்தில் வைத்து வருகிறார். ஆமையா கையில இருக்கக்கூடிய பெரும்பெடுத்து ஊன்றக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு வில்லு மரமானது தோன்றுகின்றது. அடர்ந்த வில்லு மரத்தின் நிழலிலே குழந்தைகளை அமர்த்துகின்றார். பாலகர்களை 3 பேரும் இந்த இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். சரி எனக்கு கைலாசமலை செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆமா உங்களுக்கு தான் இடம் கிடைக்காதான எனக்கு எப்ப போனாலும் இடம் உண்டு. சரி அடிக்கடி உங்களை காண வருவேன். சரியா? ஆனால் ஒன்று என்னப்பா? நான் போகும்போது இந்த இடமெல்லாம் காடாக காட்சி கொடுக்கிறது. சரி நான் திரும்பி வரும் பொழுது இந்த இடம் நாடாக மாறும். சரி மக்களே நன்றாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்திக்கொண்டு நந்தியம் பெருமாள் கைலாசமலை நோக்கி வருகிறார். சரி நந்தி தேவர் கைலாசம் போகவே வைரவநாதன் குமரனோ விந்தையாகிய வில்வை மரத்தின் கீழ் இருக்கின்ற வேளை அது தன்னில் இருக்கின்ற வேளை அது தன்னில் சக்தி மாமுனி முக்தி பெறும்படி வாழ்விலாதொரு வேள்வியை மூட்டினார். 12 கடந்தந்த வேள்வியில் 13ஆம் வருடம் பிறக்குமா? 13ஆம் வருடம் பிறக்குமா? போடு போடு
ஓடியே உன்னி வேள்வி புகை கூடி ஓடியே லோகத்தை ஓடற மோட்டுதான் எட்டு மாமல்லையும் கடல் ஏழையும் எட்டு மாமல்லையும் கடல் ஏழையோ 14 லோகமோ சட்டமான புகை மண்டலத்தினால் சட்டமாக புகை மண்டலத்தினால் சந்திர சூரிய தன்னொளி போச்சுதா சந்திர சூரிய தன்னோடு போச்சுதா தெள்ளீஸ்வரன் வெள்ளிக்கையிலையில் தில்லை ஈஸ்வரன் வெள்ளிக்கையிலையில் தேவர்கள் சென்று அறிக்கையிட்டார்கள் போடு போடு நல்ல சிவனாரும் பார்வதியை பார்த்து நல்ல சிவனாரும் பார்வதியை பார்த்து இலக்கி வா என்று விடை கொடுத்து அனுப்பினார் இலக்கி வா என்று விடை கொடுத்து அனுப்பினார் தம்புராவினை எங்கும் முழங்கிட தம்புராவினை எங்கும் முழங்கிட கோடி கோடி பிசாசை குதித்திட கொள்ளிவாய் திருசூலம் சுமந்திட கொள்ளிவாய் திருசூலம் சுமந்திட மட்டு முறுக்கிய கோபத்தால் பேர்வை வந்தங்கு முத்துப்பொல் தூவுதாம் வேர்வை வந்தங்கு முத்து போல் முத்து போலொற்ற வேர்வையை வாரி நீளவேள்வியில் விட்டெறிந்தாளம்மை நீல வேர்வையில் விட்டெளிந்தாளம்மை அம்மன் வேர்வையின் ஆதாரமாகவே 3 முகத்தோடு என் தாயார் முத்தார் அம்மை வந்து பிறந்திடுவாளே முத்தி மாலை உலகளந்தாள் 3 முகம் கொண்ட தாயார் முத்து மாலை உலகளந்தாள் 3 முகம் கொண்ட தாயார் உடைய பேச்சு அம்மை பூப்படைக்கு உகந்த வெள்ளம் அங்கே புத்தோரை தோத்தரித்து சித்தோரை காத்த வெள்ளம் முத்தூரை தோக்கரித்து சித்தூர் ஊரை காத்த வெள்ளம் உதத்தின் மேல் ஏறிக்கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ அதே கள்ளங்கள் தழுகி வரும் உலகளந்தாளுடனே கள்ளகொந்தளிகி வரும் உலக இழந்தாளுடனே கால பேச்சு அம்மை வந்தாள் ஆள கச்சக்காரி புலவர் புகழுகின்ற பெரிய மாதாவுடனே புலவர் புகழுகின்ற பெரிய மதாவு உடனே பொருதிட்ட வரை வெட்டி விருதிட்ட மாலை அம்மை அங்கே கிள்ளி முத்தமிடுகின்ற மணி முத்து மாலை அம்மை கிள்ளி முத்தம் விடுகின்ற மணி முத்து மாலை அம்மை சின்ன பிள்ளை போலிருக்கும் பெரிய பிள்ளை மாதாவோ காசி வட காசி ஊரை காத்திருக்கும் மாமாச்சி காசி வடை காசி ஊரை காத்திரு இருக்கும் காமாட்சி கரும்புடன் சர்க்கரையும் பெரும்பூசை காரியோடு கால் பூசை இட்டதொரு சூலக்காரி தான் பிறந்தாள் கால் பூசை இட்டதொரு சூலக்காரி தன் பிறந்தாள் அலை கண்ணி மாறுடனே உலகளந்தாள் பிறக்க வரிசையுடன் பெண்கள் கூடி குரவை பாடுவாரே வேதமுத்து மாலையம்மை வேள்வியில் பிறக்க வேதமுத்து மாலையம்மை வேள்வியில் பிறக்க வேதன்னா மண்ணா உள்ள பெண்கள் வெண்குரவை பாடு போடு 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 ஆதிமுனி கைலாச பேரருளினாலே ஆதிமுனி கைலாச பேரருளின் நாளே அரணாரிடம் இருக்கும் மகமாயி வெள்ளாள் அது இலங்கு தங்க சேப்பினாலே தலைமுடியை கோரி இலங்கு தங்க ஜீப்பினாலே தலைமுடியை கோரி குழலாளனவே முல்லை பூவை சூட்டி
அசத்து அசத்து போடு போடு நல்ல போடு தாங்கும் பச்சை பட்டருகே சந்தன போட்டிட்டு தாங்கும் பச்சை பட்டருகே சந்தன போட்டிட்டு ராட்டி வெறிய மாதா ரொம்ப ராட்டி தனக்கு வீர பரமேஸ்வரியாய் விண்ணப்பம் செய்தாளே பூதப்படைகளோடு என் தாயாகிய பார்வதியானவள் சரி அழகாக வேள்வியின் பக்கத்திலே வந்ததும் மேனி எல்லாம் வியர்வையாக சிந்துகின்றது அந்த முத்தான வியர்வை வார்வி வேள்வியிலே இட்ட பொழுது சரி முத்தான வேர்வையிலே 3 முகத்தழகி என் தாயார் முத்தார் அம்மை வந்து விரைக்கின்றாள் மலை கன்னிமார்கள் குறவை இடுகின்றார்கள் இப்படியாக அட்டகாளி 8 பேர்களும் அந்த வேள்வியிலே வந்து விரைக்கின்றார்கள் இப்படி மலை கன்னிமார்கள் குறவை பாட அம்மை முத்தார் அரமனை கண்ட பார்வதியானவள் நினைக்கின்றாள் என்ன நினைக்கின்றார்கள் என்னதான் இருந்தால் நமதுடைய தங்கை அல்லவா கண்டிப்பாக அப்படி என்று அம்மை முத்தார் அம்மைக்கு அலங்காரம் செய்கின்றார் சரி அலங்காரம் செய்யக்கூடிய வேளையிலே அம்மை முத்தார் அம்மன் இருப்பதைக் கண்ட பார்வதி சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார்கள் அஞ்சாதே என்றவளை அஞ்சாதே என்றவளை அருகளை தல்லை தட்டவே ஓடு ஓடு கொஞ்சமில்லா கையிலே கொஞ்சமில்லா கையிலே அம்மை கொடுவோனாள் ஆண்டவனார் கையிலே ஆதிவுமை வந்து நின்று அசத்து அசத்து புகையமர்த்தி வருவதற்கு புகவிட்டீர் வேள்வியிலே ஓடு போடு தகையுடனே போகையிலே சரீரமெல்லாம் வேர்த்ததையா வேர்வை தன்னை நான் வலித்து வேள்வியிலே அந்த நல்ல வேள்வியிலே தாரம்மை தான் பிறந்தாள் என்னுடைய தங்கி என்று அழைத்து வந்தேன் ஈஸ்வரரே மலையிலே அம்மை முத்தாரம்மன் அழைத்து வந்தவுடனே பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுவாள் என்னமா சொல்லுகின்றார்கள் புகையமர்த்தி வருவதற்கு வேள்வி பக்கத்தில் சென்ற பொழுது ஏனையெல்லாம் வேர்வையாக சிந்தியது இறைவா சரி முத்தான வேர்வையில் வேள்வியை விட்டெறிந்த பொழுது அம்மை முத்தாரம்மன் வந்து பிறந்திருக்கின்றார்கள் சரி என்னுடைய தங்கை இந்த கைலாச மலை அழைத்து வந்திருக்கின்றேன் சுவாமி நாமல் அம்மையை கைலாச மலையிலே வைத்துக் கொள்ளலாம் இந்த கைலாச மலையில் ஒரு சக்திக்கு இடம் உண்டு மறுசக்திக்கு ஒருபோதும் இடம் கிடையாது ஆமா இந்த 3 முகம் படைத்த முகத்தாரம்மை தேவிக்கு வேண்டுமட்டு வரங்கள் அனைத்தையும் கொடுத்து காரகத்திலே 3 பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இன்று முதல் அவர்களை அமர்த்தி விட வேண்டும் இது நல்ல யோசனை சுவாமி ஆனால் சரி அம்மா சம்மதிப்பார்களா கண்டிப்பாக சம்மதிக்காமல் எங்கு செல்வார்கள் நீங்களே எடுத்து சொல்லுங்கள் சுவாமி ஆகட்டும் என்று சொல்லி உலகளந்தால் தாயை பார்த்து சொல்லுங்கள் அம்மா அதாவது நீ கைலாச மலையில் வந்தது வாஸ்தவம் தான் சரி ஆனால் ஒன்று இந்த கைலாச மலையில் நீ இருக்கலாகாது எதற்காக அதாவது உனக்காக ஒரு நாடு உனக்காக ஒரு நகரம் அனைத்தையும் அனுப்பி அது அனைத்தையும் வைத்து நீ பார்த்துக்கொள் கானகத்திற்கு சென்று வா பகவானே ஆண்டவா காட்டிலேச்சல் முப்பராதிக்கு பிள்ளையாக போயின்னு சொல்கிறீர்களே ஆமாப்பா அந்த முப்பராதிக்கு நான் தாயாக போக வேண்டுமானால் வேண்டும் என்று சொன்னால் கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கரைக்கட்டரி மகதீவா கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கரை கண்டரே மகதேவா ஏறி போகவாக இருந்தால் ஏறி போகவாக இருந்தால் எத்தனைக்கு தாருமையா
சுற்றி வலம் வந்திடுவாளே சுவாமி என்னப்பா கால்நடையாய் போவேனோ கரைக்கண்டறி மகாதேவா சரி எனக்கு ஒரு வாகனம் தாருங்கள் சுவாமி வாகனம் தாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தாயான 3 முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு ஆமா தங்கத்தாலே தேரானது வரவழைத்து கரைக்கண்ட சிவபெருமான் கொடுத்தாரா சரி தேரிலே ஏறி அம்மை உம்மை பார்வதியானவள் அதாவது அம்மை உம்மை முத்தாரம்மை நினைக்கின்றார்கள் என்ன அதாவது என்றும் கைலாசமலை சுற்றி பார்க்க முடியுமா முடியாது முடியாதல்லவா ஆமா ஆகையால் நாம் இந்த கைலாசமலையை சுற்றி பார்க்க வேண்டும் காளிப்படை 1000 கரங்கள் 100,000 சரி ஏடிப்பது பிடிக்கும் பெண்கள் 70 100,000 பகல் தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் பாவையர்களுக்கு 100,000 சரி அனைத்து படைகளோடு ஆமாமா அழகாக அம்மையானவர் கைலாசமலையை சுற்றி வருகிறார் சரி வீரபத்திரன் வைரவன் ஆதனை பிறவி செய்து கொடுக்கின்றார்கள் தாயாருக்கு துணையாக ஆமையா எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கைலாசமலையை சுற்றி வருகிறார்கள் சரி எப்படி பாருங்கள் எப்படி அம்மா படகையிலே தேர்வலம் வரவே படகையிலே தேர்வலம் வரவே படகையிலாசோ கெடு கெடு கெடன ஓடு போடு வடகையிலுள்ள தெய்வார்கள் வரலாம் வடகையில் உள்ள தெய்வார்கள் எல்லாம் வாழ்மையிலே கண்டு அடியேனை தொழுதார் கீழ்கையிலே தேர்வலம் வரவே கீழ்கையிலே தேர்வலம் வரவே கையிலாசோ கிடு கிடு கிடன கீழ்கையிலே உள்ள தெய்வார்கள் எல்லாம் கீழ்கையில் உள்ள தெய்வார்கள் எல்லாம் மொழியை கண்டு அடியேனை தொழுதார் போடு போடு தென் கையிலே தேர்வலம் வரவே கையிலே தேர்வலம் வரவே கைலாசோ கிடு கிடு கிடன தென் கையிலே உள்ள தெய்வார்கள் எல்லாம் கையில் உள்ள தெய்வார்கள் எல்லாம் என் மொழியை கண்டு அடியேனை தொழுதார் நாரணரை அடி தொழுதார் நாரணரை அடி தொழுதார் நாயகியாய் முத்தாரம்மை அரணரை அடி தொழுதாய் அரணரை அடி தொழுதாய் நாயகியால் முத்தாரம்மை அம்மையுடைய தேரானது வட கைலாசத்தில் வருகிறது வட கைலாசத்தில் உள்ள தேவாதேவர்கள் இரங்கரம் கூப்பி வணங்கி நின்றார்களா சரிதான் தென் கைலாசமலையிலே தேர்வலம் வரக்கூடிய நேரத்தில் தென் கையிலையில் உள்ள தேவாதேவர்கள் அம்மை கண்டு இருகரம் கூப்பி வணங்கி நின்றார்களா மேற் கைலாசமலையிலே தேர்வலம் வரக்கூடிய நேரத்தில் சரி அங்க இருக்கக்கூடிய தேவாதேவர்கள் இருகரம் கூப்பி வணங்கி நின்றார்களா அனைவரையும் கையமர்த்திக் கொண்டு சரி ஈஸ்வரனார் பார்வதி நாரணை கையெழுத்து தொழுது விட்டு ஆமாமா முப்பரக ஆணையத்திற்கு போக வேணுமே என்று சொல்லி இந்த நேரத்தில் பார்த்த பகவான் சொல்லுகிறார் அம்மா நீ எங்கு சென்றிருந்தாலும் எல்லளவும் குற்றம் கிடையாது என்றாவது ஒரு நாள் தூதுவன் கைலாசமலைக்கு வா என்று அழைத்தார் மறுப்பு மொழி தெரிவிக்காமல் மாறாட்டம் சொல்லாமல் விட வேண்டும் என் அருமை செல்வமே சென்று வா அப்படி என்று அம்மையை அனுப்பிவிட சரி அம்மை அந்த முப்பர காட்டில் வருகிறார் வில்வமர தருகாக யார் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள் யார் கண்ணே வில்வமர தருகாக வீட்டிருக்கும் வேளையிலே தாயாரை கண்டபோது தாயாரை கண்டபோது புராதி ஏது சொல்வா புராதி ஏது சொல்வா தாயாரை கண்டபோது தாயாரை கண்டபோது புராதி ஏது சொல்வான் ஏது சொல்வாய் புராதி ஏது சொல்வான் ஏது சொல்வாய் தாயில்லாமல் இருந்தோமே தகப்பனை போல் வளர்த்தேன் தேவர் சொன்ன வார்த்தையது செத்தாலும் தீராது செத்தாலும் தீராது தாயமில்லை எந்த எனக்கு தந்தை இல்லை எந்த எனக்கு புண்ணியவதி நீ ஒருதி போராதோ எங்களுக்கு நாளே போராதோ எங்களுக்கு புண்ணியவதி நீ ஒருதி போதாதோ எங்களுக்கு போதாதோ எங்களுக்கு
எங்களுக்கு இப்படி கானகத்திலே ஆடல் பாடலோடு வருகிறார்கள் அம்மை முத்தாரம்மன் தாயானவள். சரி. வரும்பொழுது அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் முப்பராதி. ஆமாப்பா. அண்ணா டேய் தம்பி, அதோ படைகளோடு ஒரு தேரானது வந்து கொண்டிருக்கிறது பாரு. அம்மா. தேருக்குள்ளே ஒரு அம்மா அமர்ந்திருக்கின்றார்களே. ஆமாடா. அந்த அம்மாவை பார்க்கும்போது உனக்கு என்னடா தோணுது? டேய், என்ன? நம்மளை ஈன்றெடுத்த தாய் போல் தோணுகின்றது. இது யார் தெரியுமா? யாரு? சற்று நேரத்துக்கு முன்பாக சக்தி மாமணி வளர்த்த வேள்வியிலே தாயான உலகளந்தாள் வந்து பிறந்தாள் அல்லவா? ஆமா. அவள் தான் படைப்பதாதிகளோடு வருகின்றார். அவங்க எதுக்கு இப்ப இங்க வர்றாங்க? தம்பி, அதாவது வலங்கையிலும் இடங்களையிலும் படையாக வருகின்றார்கள் அல்லவா? ஆமா. உப்புற கானகத்திற்கு வருகின்றார்கள். நம்மளை பார்ப்பதற்காக தான் இருக்கும். அண்ணா, அம்மாவை கண்டபோது ரொம்ப பணிவா பேசணும், சரியா? தம்பி, உன் கோவத்தை அம்மா கிட்ட காட்டிராத. நாமல் எதிர்ச்சென்று வணங்கி விடலாமா? அம்மா அப்புறம் போயிருவாங்க. அப்படி என்று முத்தாரம்மன் வரும் பொழுது வருகிறான் முப்பராதி. என் தாயே உலகளந்தாய், என்ன அருமை செல்வங்களே. அம்மா முத்தாரம்மா, இந்த காட்டிலே இவ்வளவு நாள் நாங்கள் தனியாகத்தான் வாழ்ந்து வருகின்றோம். சரி. தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. நல்லதப்பா. உங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய தாய் மாதிரியே தெரிகிறது. ஐயோ அம்மா, தேவர்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது, நந்தியுடைய பொருட்டாலே வாழ்ந்து வருகிறோம். சரி. அதனால இப்ப எங்களுக்கு யாரும் இல்லாம நாங்க ஒரு அனாதையாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருப்பீர்களா? நர்மை செல்வங்களே, இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் அனாதை கிடையாது. சரி. உங்களோடு அமர வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், அப்படிதானே? கண்டிப்பாக நான் அமர்களை என்னப்பா. சரி. அப்படி என்று சொல்லி வில்வ மரத்து அடிவாரத்திலே தாயான உலகளந்தாளை அமர்த்தி விட்டு இவர்கள் காரியம் பேசுகின்றார்கள். சரி. என்ன காரியம்? தம்பி, அண்ணா, நாமளும் ஆடவர்கள். ஆமா. அங்கன இங்கன எங்கன வேண்டும் என்று சொன்னாலும் அமர்ந்து விடலாம். கண்டிப்பாக. ஆனால் உலகளந்தாளை இந்த மழையில் நனைய விடலாமா? ஒருபோதும் விடவே கூடாது. வெயிலில் காய வைக்க விடலாமா? இல்லை, ஒருபோதும் விடக்கூடாது அல்லவா? தாயார் தங்க நிறத்தழகி அல்ல. அப்படி என்று சொன்னால் நாமல் ஒரு கோட்டையானது வைக்கலாமா? கண்டிப்பாக. அண்ணா, கோட்டை அமைக்க வேணுமானால் இந்த காடு மேடுகளை வெட்டி திருத்தணும். கண்டிப்பாக. அதுக்கு அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்களே இந்த பூதகணங்கள், அதை வந்து சரி செஞ்சிடலாம். சரி. கோட்டை அமைக்க வேணுமே ஆனால் தலம் பார்க்க வேண்டும் அல்லவா? இடத்துல ஒரு வார்த்தை கேட்கலாமா? கேட்கலாமே. என் தாயை உலகளந்தாய். பிள்ளைகளே, அம்மா, அரும்பெரும் கானகத்தில் ஒரு கோட்டையானது வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். அப்படியா? தங்களுக்கு விருப்பமா? மக்களே, எப்படி கோட்டை வைத்தாலும் எனக்கு நல்லதுதான். சரி. உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் அழகான கோட்டை வைத்து வாழ்ந்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி வைரவனை அருகில் அழைத்து வைரேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஜோதிரியை உடனடியாக அழைத்து வர சொல்லுகின்றார்கள். அந்த ஜோதிடன் வருகிறார். சரி. என்ன சொன்னான் தெரியுமா? என்னமா? பொன்னாலை கோட்டையிட்டு புகழுடனே வாழ்ந்தாலும் மன்னவனே 58 வருடத்துக்கும் அழியாதே கிழவன் ஆண்டி ஆலை எல்லாம் அழிந்து போகும். கிழவன் ஆண்டியாலே கோட்டையது அழிந்து போகும். ஏது வகை ஏதாலே இக்கோட்டை அழிவு வரும். சின்ன முத்தா திருவையற்றில் சிறந்த பாலர் தான் பிறப்பார். பாலர் வந்து பிறந்த போதே வந்து சொல்டு வேணும். பாலன் வந்து பிறந்த போதே பகைகள் வந்து சொல்டு போகும். இப்படி ஜோதிடன் வந்து சொல்லுகிறான், பொன்னாலை கோட்டையிட்டு புகழுடனே வாழ்ந்தாலும் சரி 58 வருடத்துக்கு உங்க கோட்டைக்கு எந்த ஒரு அழிவும் கிடையாது. 58 வருடத்திற்கு அப்பாலே ஒரு கூண்கிழவன் ஆண்டியாலே உங்கள் கோட்டையானது எரிந்து சாம்பலாகும். அது மட்டும் தானா? ஏது வகை ஏதாலே இக்கோட்டை அழிவுறும் என்று முப்பராதி கேட்கிறான். எப்பா, சின்ன முத்தார் வயிற்றிலே 3 பாலர்கள் பிறப்பார். சரி. பாலர் வந்து பிறந்த போதே பகைகள் வந்து சூழ்ந்து கொள்ளும். அரணை மதிக்க மாட்டார்கள். அரணை பகைத்து விடுவார்கள், அச்சுதனை பகைத்து விடுவார்கள். சிவனார் உங்கள் கோட்டையை வந்து சிரித்து எரிப்பார். டேய் தம்பி, அண்ணா, என்னடா கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்? டேய், என்ன? அதாவது நமக்கு பகையாளி யார்? தெய்வாதி தேவர்கள் தானே. அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்ன 57 வருடங்கள் வேண்டுமா? தேவையில்லை. 55 மாதங்கள் போதுமடா. ஆமாடா. டேய், 58 மாதங்கள் இதற்கு 58 வாரங்கள் போதும். 58 வாரங்கள் இதற்கு 58 நாட்கள் போதாதா? 58 நாட்கள் எதற்குடா? 58 நிமிடம் போதுமடா. போட்டால் இந்த இடத்தில் கோட்டை போட வேண்டும். கண்டிப்பாக. ஜோதிரிசி, உனக்கு வேண்டும் மட்டுமுள்ள வெகுமதியை அவரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். யார்? இவர்கிட்டயா? ஆமாப்பா. சரி. ஆகட்டும் என்று சொல்லி வெகுமதியை கொடுத்து அனுப்பிய பிற்பாடு, சரி தம்பி, என்ன கோட்டை இட வேண்டுமானால் அந்த இடம் எப்படி இருக்கின்றது? கல்லும் முள்ளும் காடும் மேடுமாக இருக்கின்றது அல்லவா? ஆமா. இந்த காட்டை
சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால் தாயாருடைய இருக்கக்கூடிய பூதபடைகள் அனைத்தையும் இந்த காட்டின் மீது இயக்கி விடலாமா? சரி, அதான் சரின்னு சொல்லியாச்சுல, ஆகட்டும் என்று சொல்லி அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, அப்புறம் என்னடா, சீக்கிரம் பூதகணங்களை அழைத்து வெட்டி திருத்த சொல்லுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி பூதகணங்கள் அனைத்தையும் வரவழைத்து இந்த காடு மேடுகளை வெட்டி சரிபடுத்துகின்றார்கள். இப்படி இருக்க அம்மையுடைய திருவருளால் நாடி தெற்கே பார்க்கும் போதே தங்கமல்லை தானே கண்டார், தானே கண்டார், தானே கண்டார், கோட்டையை வைக்கிறாரா, வைக்கிறாரா, தங்கமல்லை தானே கண்டார், தானே கண்டார், தங்க கோட்டை வைக்கிறாரா, வைக்கிறாரா, தங்கமலை அருகாக, 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 வெள்ளிமலை தன்னை கண்டார், தன்னை கண்டார், போடு 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 போடு, வெள்ளிமலை அடி துடைத்தே கோட்டை வைக்கிறாரா, வெள்ளிமலை அடி துடைத்தே அவர்கள் வெள்ளி கோட்டை வைக்கிறாரா, வெள்ளிமலை அருகாக, வெள்ளிமலை அருகாக, வெங்கலமலை தன்னை கண்டார், வெங்கலமலை அடி துடைத்தே, வெங்கலமலை அடி துடைத்தே கோட்டை வைக்கிறாரா, போடு 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 போடு, இரும்பு மலை அடி துடைத்து, இரும்பு மலை அடி துடைத்தே, இரும்பு கோட்டை வைக்கிறாரா, மலை அடி துடைத்து, மலை அடி துடைத்தே கோட்டை வைக்கிறாரா, அவர் கோட்டைக்குள்ளே 7 கோட்டை நம்முடனே கட்டுவாரா, கோட்டைக்குள்ளே 7 கோட்டை குணமுடனே வைக்கிறாரா, தங்கமலை கண்ணிலை கண்டார்கள், தங்கமலை அடித்துடைத்து தங்க கோட்டையானது வைத்தார்களா, பொன்னுமலை கண்டார்கள், பொன்னுமலை அடித்துடைத்து பொன்னு கோட்டை ஒன்று வைத்தார்களா, ஈயக்கோட்டை, இரும்பு கோட்டை, வெங்கல கோட்டை, மாணிக்க கோட்டை, மரகத கோட்டை, பவளக்கோட்டை, என்னமா பவளக்கோட்டை, வைரக்கோட்டை, எவ்வளவு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாப்பா, இப்படி வைத்து முடித்து விட்டு சொல்லுகின்றார்கள். என்னப்பா சொல்லுகின்றார்கள்? எவ்வளவுதான் கோட்டை வைத்து நாம வாழ்ந்தால் நம்ம இருப்பது யாருக்கே தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. இருக்கிறது எங்க இருக்கிறோம்? கானகத்திற்குள்ள அல்லவா? அப்படி இப்ப யாருக்கே தெரியுமா? ஒருபோதும் தெரியாது. அப்ப எல்லாரும் அறியணும்னு சொன்னால் கடைகள் கடித்தறி வைக்க வேண்டும். நாடு நகரங்கள் உண்டு பண்ணினோமானால் அந்த நீ சொன்ன மாதிரி இந்த கடைகள் கடைத்தறி வச்சோம்னா இந்த ஆஃபர் எல்லாம் போட்டோம்னா அதை வாங்குறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. ஆஃபர் விலை குறைவா கொடுத்தோன்னு சொன்னா அதை வாங்குவதற்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் இன்னொரு 4 பேர் கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி 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 நம்ம கடை பெரிய கடையாயிரும். சரி, அப்படிதானே? ஆமா. சரி, அப்போ கடையை வச்சிருவோமா? எனக்கு ஒரு யோசனை தோணுகிறது. என்ன யோசனை? கடை வைக்க முன்னாடி நம்ம ஆக்கர் போட்டானல்ல, ஆக்கர் இல்லனே ஆஃபர். ஆமா, அத கடை தொடங்கக்கு முன்னாடி ஆஃபர் போட்டானே. போட்டுருவோம். அப்படி என்று சரி, கோபுரம் கொட்டிமரம் அங்கேயும் அமைத்தார், கோபுரம் கொட்டிமரம் அங்கேயும் வைத்தார், உள்ள சாவடி அங்கேயும் அமைத்தார், கடைகள் கடைத்தர் அங்கேயும் அமைத்தார், கடைகளும் கடைத்தர் அங்கே வைத்தார், கணபதி கோபுரம் அங்கேயும் அமைத்தார், இலக்குடி மரக்குடி அங்கேயும் அமைத்தார், இலக்குடி மரக்குடி அங்கேயும் வைத்தார், அளவாணியத்தர் அங்கேயும் அமைத்தார், போடு போடு, சுத்தியே நந்தவன தோட்டம் அமைத்தார், சுத்தி நந்தவன தோட்டம் அமைத்தார், அரைப்புற கட்டி அமைத்தார், பந்தடிக்கு மேடை அங்கே அமைத்தார், பந்தடிக்கு மேடையும் அங்கே வைத்தார், கடை போடுற கூடம் அமைத்தார், வெள்ளாங்குடியது அங்கே அமைத்தார், வேளாங்குடியது அங்கே வைத்தார், வேதியர் அம்பலம் அங்கே அமைத்தார், இடக்குடி மரக்குடி அங்கே அமைத்தார், இடக்குடி மரக்குடி அங்கே வைத்தார், இளவாணியத்தர் அங்கே அமைத்தார், பந்தடிக்கு மேடை அங்கே அமைத்தார், பகடை போடுற கூடம் அமைத்தார், பகடை போடுற கூடம் அமைத்தார், யாழங்கள் உலகளந்தாழ்க்கு தனி மண்டபம் கட்ட வேணும் என்றாரே. இப்படி
ஆமாம்மா. என்னவெல்லாம் வைத்தார்கள் தெரியுமா? என்னதெல்லாம் அம்மா வைத்தார்கள்? கோபுரம் அமைத்தார்கள், கொடிமரம் வைத்தார்கள். கோபுரம் இல்லாத இடத்திலே குடியிருக்காதே என்று சொல்லுவார்கள். அதம்மா உண்மை. ஆமாண்ணே. ஆமாம்மா. அதாவது எந்த வினை வந்தாலும் அந்த கோபுரம் அந்த ஊரை தீர்த்துறன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அதம்மா உண்மை. கோபுரம். ஆமாப்பா. சரிதான். சரி. ஆனால் இப்ப எப்படி இருக்குது? இப்ப எல்லா ஊர்லயும் கோபுரம் இருக்குதா? எல்லா ஊர்லயும் வச்சிருப்பாங்கம்மா. இப்ப கோபுரத்துக்கு பதிலாட்டு டவர். அத பார்த்தா போதுமா? புண்ணியம் கிடைக்குமா? அது இல்லன்னு வச்சுக்க. இப்ப இதுல இருந்து அண்ணா போறவன கூப்பிடுறேன்னு சொல்லியாச்சுன்னா லேன்னு கத்த மாட்டான். உடனே போன் எடுப்பான். அவனுக்கு நம்பருக்கு ஒரு போனை போட்டுருவான். ஆமாம்மா. சரி. அந்த காலத்துல அப்படி இருக்காது. ஓஹோ. கையில கிடைக்கிறத எடுத்து கொடுப்பான், ஏறி அப்பதான் திரும்பி பாப்பான். ஓஹோ. ஆமாப்பா. அப்ப டவர் இல்லன்னா இப்ப இருக்க முடியாது. ஒருபோது ஏமா டவர் இல்லன்னு இல்ல, இது எள்ளு போல சார்ஜ் போடக்கு குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்க. வீட்டுல மாப்பிள்ளக்காரனை தூக்கி போட்டு வெளி வெளுத்து விட்டுருவா. எதுக்கு? இவ்வளவு நேரம் முழுமாடி மாதிரி வீட்டுல தானே இருந்தா, நீ என்ன செய்துட்டு இருந்தா? சரிதான். நான் வேலைக்கு இல்லையா போயிட்டு வரேன், என்ன ரெடியாட்டு வைக்க வேண்டாமான்னு கேப்பா. சரி, அப்ப அதையும் வச்சிருங்க. சரி. யாருக்கும் சண்டை வராம இருக்குது. ஆமாப்பா. அப்படி என்று சரி. பந்தடிக்கு மேடை அமைத்தார்கள், பகடை போடக்கூடிய கோபுரமானது வைத்தார்கள், தப்பக்குளம் வெட்டுகின்றார்கள், ஆமா நந்தவன தோட்டமானது அமைத்தார்கள், படித்துறை வைக்கின்றார்கள். ஆமா பகடை முப்பராதிகள் எல்லாம் தகையாறி பேசுவதற்காக ஒரு மண்டபம் கட்டுகின்றார்கள், ரகசிய மண்டபம் வைத்தார்கள். கடை வைக்கலாமா? அது மட்டுமல்லாமல் குதிரை சாவடி ஒன்று அமைத்தார்கள். யானைகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்வதற்கு தனி மண்டபம் அமைத்தார்கள். முப்பராதிகள் ரகசியம் பேசுவதற்கு ரகசிய மண்டபம் வைத்தார்கள். சரி. அது மட்டுமல்லாமல் நந்தியன் பெருமாளுக்கு ஒரு கல்லறை கட்டி வைத்தார்கள். அவருக்கு உயிரோடு இருக்கும்போது ஏன் கல்லறை? அப்படி கிடையாதுமா, கல்லால் கட்டப்பட்ட அறை கல்லறை. அப்படியா? ஆமாம்மா. சரி. ஆமா. அது மட்டுமல்லாமல் வேற என்ன, இந்த நமக்கு பகையாளியார் தெய்வாதேவர்கள் தானே, அவர்களை பிடித்து அடித்து கொடுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறை கூடம் கட்டி வைத்தால் என்ன, அது பாதாளத்துல வெட்டிரலாம். அதுவும் நல்ல யோசனை தான். ஆகட்டும் என்று சொல்லி பாதாள சிறை ஒன்று வைத்தார்கள். சரி அண்ணே, நம்ம இனி கடைகள் உண்டு பண்ணலாமா? நம்ம கண்டிப்பாக கடைகள் கடை தெருவுக்குள் வைக்க வேண்டும் அல்லவா? நம்ம தான் நிறைய பேர் இருக்கிறோம், ஒரு ஆளுக்கு ஒரு கடை போட்டுருவோம். ஆமா. நீ என்ன கடை போட போகிறாய்? தம்பி, என்ன நம்ம எப்பவுமே வளையல் கடை. எதனால உனக்கு? அப்பதான் 4 பேர் வருவாங்க, கையை பிடிச்சு பார்த்து எடுத்து பக்கதுமா போடுவோம். கையை பிடிச்சு வளையல் போடுறதுக்கு நீ வளையல் கடை. ஆமா. நாங்கெல்லாம் அளவு கொண்டு போவோம், அளவு கொண்டு போய் வாங்கி வச்சு எடுத்துட்டு வருவோம். இப்பதானே. ஆமா. ஆனா அங்க கடைக்கு உள்ள போகக்கூடிய நேரம் அளவுலாம் இருக்காதுமா. போட்டு அங்கேயும் மட்டும் போட்டு பெரட்டிட்டு போய் பாப்பா அங்க கொண்டா ஒருத்தருக்கு அந்த கைக்குள்ள போயிடும். சரிதான். ஆமாம்மா. நீ என்ன கடை வைக்க போற? பூக்கடை. பூக்கடை. ஆமா. என்ன பூக்கள்லாம் வைப்பீங்க? பிச்சி, மல்லிகை, ரோஸ், ஜெவந்தி. 4 பூந்தான். 4 பூதான். வேணும்னா வாங்கணும், இல்லைன்னா போயிட்டே இருக்கணும். தங்கச்சி, நீங்க என்ன கடை வைக்கலான் இருக்கீங்கோ? பத்தி. பத்தினாக்கி இந்த பாம்பு பத்தி எடுத்துட்டு இருக்கா இல்லையா? ஓ, பூஜை பொருட்கள். அதை விவரமா சொல்லு தங்கச்சி. நீ என்ன கடை வைக்க போறா? பியூட்டி பார்லர், அழகு நிலையம். அது விவரமாட்டு தமிழ்ல சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நீங்க என்ன கடை வைக்கிறீங்க? முட்டாய் கடையா? என்ன முன்ன முட்டாயில வைப்பீங்க? சவு முட்டாயா? ஆமா. தம்பி, நீங்க என்ன கடை வைக்கலான்னு இருக்கீங்க? வஸ்திரம். இதுவரையும் கேள்விப்படாத அஸ்திரமா இருக்கு. வஸ்திரம்னா என்னன்னே? ஓ, துணியா? ஓ, சாமிக்கு கொடுக்கக்கூடிய துணிகள். நீங்க அப்ப இந்த ஆக்கர்ல போடுவீங்களா இல்ல ஆப்பர் போடுவீங்களா? அப்படி போடுவீங்க தானே? எது எடுத்தாலுமா? எதுவுமே எடுக்காம இருந்தாக்கி ₹1 கிடையாது. சரி, நாங்க இப்ப நிறைய பேர் அங்கங்க அசோகா எல்லாம் யார் இறங்கிட்டு எதுவுமே எடுக்காம தான் வருவோம். சரிதான். ஆமாப்பா. சரி, ஆகட்டும் என்று சொல்லி எல்லாரும் கடை வச்சிட்டீங்களா? கடைகள் வைத்து விட்டோம். அப்படி என்று சரி கடைகள் கடைத்து அமைத்து விட்டு, ஆமாப்பா, அங்கே முப்பராதிகள் வாழ்ந்து வரும்போது நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? அண்ணா, நாமளோ ஆடவர்கள். ஆமா, கண்டிப்பாக வளர்ந்து பிராய வயது அடைஞ்சிட்டோம். ஆமையா. நம்ம கள்ளு குடிப்போம், இந்த கோட்டைக்குள்ள வச்சு கள்ளு குடிப்போம். கண்டிப்பாக. அம்மா முத்தாரம்மா சுத்த பூஜைக்காரர்கள். ஆமா. அவங்களுக்கு இது ஏற்குமா? நம்மளோடு இருக்க வைக்க கூடாது அல்லவா? அம்மா அவ கூட வைத்தோம்னு சொன்னா அம்மா 1000 புத்திமதி சொல்லுவார்கள். கண்டிப்பாக. அதை செய்யாதே, இதை செய்யாதே. ஆமா. நம்ம எல்லாத்தையும் கேட்க முடியுமா? ஒருபோதும் கேட்க முடியாது அல்லவா? அப்படியான அம்மாக்கு தனியா ஒரு மண்டபம் கட்டிடுவோமா? சபாஸ், நல்ல யோசனை சொன்னாய். அப்படி என்று அம்மை முத்தாரம்மனுக்கு தனி மண்டபம் கட்டுகின்றார்கள். அது எந்த நாளில் அம்மா வைக்கின்றார்கள்? உத்திரத்தின் நாள்
பிறந்த முத்தாரம்மன் தாயாருக்கு இந்த ஊரு தாயாருக்கு முத்தாரம்மன் தாயாருக்கு காமராஜர் அம்மாவுக்கு மணி மண்டபங்கள் கட்ட மாந்தையர்கள் கோடி உத்திர திருநாள் பிறந்த இந்த ஊரு தாயாருக்கு முத்தாரம்மன் தாயாருக்கு முத்தாரம்மன் தாயாருக்கு உற்றமணி மண்டபங்கள் கட்ட உல்லாச மாந்தர் வேந்தர் கோடி கட்ட வேணும் என்று சொல்லி கனத்த நல்ல மாந்தையர்கள் கனத்த நல்ல மாந்தையர்கள் மனத்த மரங்கள் அறுத்தாரே மாந்தையர்கள் கூட போடு போடு அழகு சங்கு முத்தை தான் எடுத்து சாட்டமையில் போட்டரைத்து சட்டமியில் போட்டு அரைத்து அதில் எங்க காரை பூசு வாரா அதில் எங்க காரை பூசு வாரா சங்கு முத்தை தான் எடுத்து சட்டமியில் போட்டு அரைத்து சாட்டமையில் போட்டரைத்து சட்டமியில் போட்டு அரைத்து சாட்டமையில் போட்டரைத்து ஜாதிலிங்க காரை பூசு பாரா ஜாதிலிங்க காரை பூசு பாரா யோகன் முப்போராதி வைரவநாதனையோ வைரவநாதனையோ சூரியனை போல் எழுதி வைத்தார் சூரியனை போல் எழுதி வைத்தார் போடு 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 இந்த போட்டு அண்ணம்பிள்ளை தன்னம்பிள்ளை அதன் மேல் கிளி பிள்ளையோ அதன் மேல் கிளி பிள்ளையோ மணி பிள்ளை உருவெழுது வாரா அழகான மண்டபத்தின் மேலே என்ன பிள்ளை தன்ன பிள்ளை அதன் மேல் கிளி பிள்ளையோ அதன் மேல் கிளி பிள்ளையோ அணி பிள்ளை உருவெழுது பாரா அழகான மண்டபத்தில் மேலே மேலும் மேலும் சாம்பிராணி தீபம் காட்டி மண்டபத்தில் தீபம் காட்டு மண்டபத்தில் முப்பர கோட்டையில் என் தாயார் முத்தார் அம்மை வடக்கு முகமாக அமர்ந்தாளே இப்படி ஆமாம்மா அழகாக முப்பராதி யோசிக்கின்றாள் நம் தாயார் முத்தார் அம்மனுக்கு உத்திரத்தில் தான் பிறந்த இந்த ஒரு தாயாருக்கு ஆமா உற்றமணி மண்டபம் கட்ட வேண்டும் அல்லவா கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி சொல்லி உற்றமணி மண்டபம் கட்டி வைத்தார்களா ஆமா அது மட்டுமல்லாமல் வேற என்ன அந்த மண்டபத்தினுடைய மேலே ஆமா அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அணிப்பிள்ளை மயில் தாரா கொக்கு இவை அனைத்துடைய உருவானது எழுதி வைத்தார்களா சரி சங்குமுத்தை தான் எடுத்து சாட்டமையில் போட்டரைத்து அரைத்து ஜாதிலிங்கக்காரை பூசுகின்றார்களா ஆமா அப்படி என்று சொல்லி சொல்லி கோட்டைகள் அனைத்தையும் செய்து முடித்த பிற்பாடு ஆமா தாயான உலகளந்தாள் இடத்துல வந்து சொல்லுகின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் என் தாயே அம்மா முத்தாரம்மா என் மக்களே அம்மா என்ன தங்களுக்காக ஒரு கருவறை வைத்திருக்கின்றது அப்படியா அதாவது இந்த கோட்டை மட்டும் கருவறை பிடித்திருக்கிறதா என்று சொல்லி பார்த்து சொல்வாயா அம்மா என்னுடைய பிள்ளைகளே அம்மா இப்படி ஒரு கோட்டையை நான் பார்த்ததே கிடையாது சரி அவ்வளவு அருமையாக உங்களுடைய பக்தியும் பாசமும் இந்த கோட்டையிலே நிறைந்திருக்கிறது எங்கப்பா எனக்கு பிடித்திருக்கிறது நான் இந்த கோட்டையிலே அமர்ந்து கொள்கிறேன் ஆகட்டும் என்று சொல்லி உலகளந்தால் அந்த கருவறையிலே அமர வைத்தார்களா சரி ஹலோ